Good morning, students. Welcome to Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about applications of biotechnology. உயிரி தொழில் நுட்பவியலின் பயன்பாடுகள். Chapter 9. In these lessons, we will discuss about applications in medicines, gene therapy, stem cell therapy, molecular diagnostics, transgenic animals, biological products and their uses, animal cloning, ethical issues. First one is மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள், அப்ளிகேஷனாக பயன்பாடுகள் இன் இதில் மெடிசின்ஸ், மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். The second one is gene therapy, மரபணு சிகிச்சை. The third one is stem cell therapy, தண்டு செல் சிகிச்சை. The fourth one is molecular diagnostics, மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல். இந்த ஃபிஃப்த் ஒன் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள். த சிக்ஸ்த் ஒன் இஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தயர் யூசஸ், உயிரிய விளைபொருட்கள் மற்றும் அவற்றின் பயன்கள். அனிமல் குளோனிங், விலங்கு நகலாக்கம். த எய்த் ஒன் இஸ் எத்திக்கல் இஷ்யூஸ், அறம் சார்ந்த பிரச்சனைகள். We will discuss this topic. The first topic is applications in medicines. மருத்துவத்தில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். The first one is recombinant human insulin, மறு சேர்க்கை மனித இன்சுலின்ஸ். The human insulin is synthesized by the beta cells of islets of Langerhans in the pancreas. கணையம், pancreas, கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான் திட்டுகளில் காணப்படக்கூடிய பீட்டா செல்களில் இருந்து மனித இன்சுலின் உற்பத்தி ஆகின்றது. The human insulin is synthesized by the beta cells of islets of Langerhans. It is formed of 51 amino acids which are arranged in two polypeptide chains A and B. இவை 51 அமினோ அமிலங்களால் ஆனவை. இவை A மற்றும் B என்னும் இரண்டு பாலிபெப்டைட் சங்கிலிகளாக அமைக்கப்பட்டுள்ளன. It is formed of 51 amino acids which are arranged in two polypeptide chains A and B. The polypeptide chain A has 21 amino acids while the polypeptide B chain has 30 amino acids. Both A and B chains are attached together by a disulfide bonds. இந்த இன்சுலின் ஆனது 51 அமினோ அமிலங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இவை என்னது A மற்றும் B என்னும் இரண்டு பாலிபெப்டைட் சங்கிலிகளாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த என்னது இன்சுலின் A மற்றும் B என்னும் இரண்டு பாலிபெப்டைட் சங்கிலிகளாக அமைக்கப்பட்டுள்ளன. A செயினில் 21 அமினோ அமிலங்களையும் பி செயினில் 30 அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளன. ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு சங்கிலிகளும் டைசல்ஃபைட் பிணைப்புகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன. அந்த ஏ டைப்பும் பி டைப்பும் இரண்டு ஏ சங்கிலி பி சங்கிலி இவை இரண்டும் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னா டைசல்ஃபைட் பிணைப்புகளின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன. இன்சுலின் கண்ட்ரோல்ஸ் த லெவல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். It facilitates the cellular uptake of utilization of glucose for the release of energy. இந்த இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. இந்த இன்சுலின் என்ன செய்யுதுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செய்து செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றி வெளியிடுவதற்கு இன்சுலின் உதவுகின்றது. It facilitates the cellular uptake and utilization of glucose for the release of energy. Deficiency of insulin leads to diabetes mellitus, which is characterized by increased blood glucose concentration and a complex of symptoms which may lead to death if untreated. செல்கள் குளுக்கோஸை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலாக மாற்றி வெளியிடுவதற்கு இன்சுலின்ஸ் பேருதவி செய்கின்றன. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்னும் சர்க்கரை நோய் உண்டாகின்றது. நோய்க்கு சிகிச்சை அளிக்காவிடில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நோய் உள்ளது. இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இது என்ன செய்யும்னா ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் மற்றும் சிக்கலான அறிகுறிகளையும் கொண்டு காணப்படுகின்றன. கண்டினியூஸ் program of insulin dependent is required to treat this deficiency. தொடர்ச்சியான இன்சுலின் சார்பு சிகிச்சை மூலம் இப்பற்றாக்குறை நோயை சரி செய்ய முடியும். Dependence is required to treat this deficiency. Deficiency means பற்றாக்குறை. தொடர்ச்சியாக இன்சுலின் சார்ந்த சிகிச்சை எடுப்பதன் மூலமாக இப்பற்றாக்குறை நோயை நாம் சரி செய்ய முடியும்.